84 டேஸ் ரீடிங் ஜேர்னியில் நம்ம 44வது பார்க்க போகிற புத்தகம் கேன் லவ் ஹேப்பன் ட்வைஸ். இந்த புத்தகமும் ரவீந்தர் சிங் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் தான். இந்த புத்தகம் ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி, அந்த புத்தகத்தோட சீக்வல் அப்படின்னு சொல்லலாம். அவரோட வாழ்க்கையில் ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரியில் வந்த குஷி அவங்க கடந்து போனதுக்கு பிறகு இதில் ஒரு பெண் வராங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமான பயங்கர அவங்களோட வாழ்க்கையவே உலுக்கி போடுற அளவுக்கு ஒரு காதல் இருந்து அது போனதுக்கு பிறகு கூட இன்னொரு காதல் வர அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ற ஒரு புத்தகம் தான் கேன் லவ் ஹேப்பன் ட்வைஸ். லவ் எத்தனை முறை வேணாலும் வரலாம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஏன்னா இந்த புத்தகம் முடியும் போதுமே நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். காதல் அப்படின்றது ஒரு முறை மட்டும்தான் பூக்கும் அப்படின்னு சொல்றது ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி இல்லை அப்படின்றது. நிறைய இடங்கள்ல இந்த புத்தகத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் கடந்து வர்ற நிறைய சுச்சுவேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் படிக்கும்போது நம்மளையே அதோட பொருத்தி பார்த்துப்போம். இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இருந்தால் நம்ம அங்கே என்ன செஞ்சுருப்போம், நம்ம அதை எப்படி கையாண்டிருப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு காதல் மறைஞ்சதுக்கு பிறகு இன்னொரு காதல் எப்படி வருது, அந்த காதல் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதையெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு. இதுவுமே ரவீந்தர் சிங் அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை தான். இந்த கதையை நம்ம படித்து முடிச்சதுக்கு அப்புறமா லவ்ன்றது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம உணருவோம். ரொம்ப முக்கியமாக காதல் அப்படின்றது வெறும் உணர்வு சார்ந்தது மட்டும் இல்லை, அது ப்ராக்டிக்கலாக இன்னும் பல விஷயங்களை சார்ந்து அமைகிற ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு புரிய வைப்பாங்க. இது ப்ராக்டிக்கலாக சொல்லப்பட்ட கதை அப்படின்னா கூட ரொம்ப உயிரோட்டமாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ரொம்ப நல்ல ஒரு புத்தகம் இது. ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி படிச்சுட்டு உடனே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த புத்தகம் முடிஞ்சிருக்கும், இந்த புத்தகமும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு காதல் கதை. இது காதல் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட இது அவரோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சாப்டர். அந்த சாப்டரை நமக்கு புத்தகமாக தந்திருக்காரு. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தையும் படித்து பாருங்க. 2 புத்தகத்தையும் படித்து முடிக்கும்போது ஒருத்தரோட லைஃப் எப்படியெல்லாம் மாறும், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒருத்தரோட வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் வரும் அப்படின்றத ரொம்ப அழகாக நமக்கு புரிய வச்சிருப்பாரு. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக படித்து பாருங்கள். நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படித்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.